விளக்குகிறார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கலாம், 4674வது செய்தி. ரொம்ப அழகான சம்பவம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த சம்பவத்தின் மூலமாய் விளக்குகிறார்கள். எனக்கு கனவிலே வஹியாய் எடுத்து காட்டப்பட்டது, 2 வானவர்கள் என்னிடம் வந்தார்கள். இரவு நான் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் 2 வானவர்கள் என்னிடம் வந்தார்கள். அதிலே வந்து என்னை ஒரு விசித்திரமான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அதானி அல் லைலா, இரவிலே என்னிடத்தில் ஆத்தியானி இருவர் வந்து என்னை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த இடம் எப்படி இருந்தது தெரியுமா? ஃபன்தஹைனா இலா மதீனத்தின் மப்னியா, அந்த நகரம் பிலபினின் ذهب வலபினின் ஃபித்தா, அந்த நகரத்தில் கட்டப்பட்டிருந்த எல்லா கட்டிடங்களும் ஒன்று அதனுடைய செங்கல் தங்கத்தால் இருந்தது அல்லது வெள்ளியால் இருந்தது. ஒரு இடத்திற்கு என்னை அழைத்து சென்று அந்த இடத்தில் ஏராளமான கட்டிடங்கள் இருந்தது. அந்த கட்டிடங்களில் அத்துணை கட்டிடமும் தங்க செங்கலால் கட்டப்பட்ட கட்டிடம், வெள்ளி செங்கலால் செதுக்கப்பட்ட கட்டிடம். அப்பொழுது எனக்கு ஏராளமான விஷயங்கள் காட்டப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிறார்கள், நான் அமர்ந்திருக்கிற சில மனிதர்களை பார்த்தேன். ஒரு பெருங்கொண்ட மனித கூட்டங்களை நான் பார்த்தேன். நான் பின்னால் இருந்து பார்க்கிற பொழுது அவர்களா ரிஜாலுன் ஷத்துருன் மின் ஹல்கிஹிம் கஅஹ்ஸனி மா அன்தரா, பின்னால் அவர்களின் தோற்றத்தை பார்த்தேன். உலகத்தில் நான் பார்த்த தோற்றத்திலேயே உச்சபட்ச பேரழகு மிக்க தோற்றமாய் அந்த தோற்றம் இருந்தது. இதுவரைக்கும் இது போன்ற ஒரு பேரழகு மிக்க தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகா, இவ்வளவு பேரழகா என்ற ஆச்சரியத்தின் உச்சத்தில் நான் இருந்தேன். இவர்கள் யார்? இவர்களின் முன்னால் உள்ள பகுதியையும் பார்த்து விடலாம் என்று அப்படியே அவர்களை சுற்றி முன்னால் வந்தேன். அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள், வஷத்துருன் கஅக்பஹி மா அன்தரா, இதுவரைக்கும் உலகத்தில் இது போன்ற அசுத்தம் நிறைந்த கேவலம் நிறைந்த ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த முன்பகுதியில் அசுத்தமாயிருந்தது, சீல் வடிந்தது, சலம் வடிந்தது, பார்ப்பதற்கு அருவருப்பாயிருந்தது. பிறகு அவர்களுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அமர்ந்திருந்த பாதி அசுத்தம் பாதி அழகு கலந்திருந்த அந்த மனிதர்களில் சிலரை பார்த்து வானவர்கள் சொன்னார்கள், அந்த ஆற்றிலே குதித்து விடுங்கள் என்றார்கள். சிலர் மட்டும் அந்த ஆற்றிலே குதித்தார்கள். குதித்து எழுந்ததற்கு பிறகு அந்த அசுத்த பகுதி முழுவதும் நீக்கப்பட்டு அழகான பகுதியாய் மாற்றப்பட்டது. பலர், பெருங்கொண்ட கூட்டம், பாதி அழகு பாதி அசுத்தத்தால் சூழப்பட்டிருந்தார்கள். என்னை அழைத்து சென்ற வானவர்களிடம் நான் கேட்டேன், இவர்கள் யார்? இவர்களுக்கு ஏன் இவ்வளவு விசித்திரமான ஒரு தண்டனை? பாதி அழகு பேரழகு, பாதி அசுத்தம் பெரும் அசுத்தம், மிக கேவலமான அசுத்தம், இவர்கள் யார் என்று கேட்ட பொழுது வானவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? ஃபஇன்னஹும் கலத்து அமலன் சாலிஹா, தாங்கள் என்ன நல்லறங்கள் செய்தார்களோ அந்த நல்லறங்களோடு தீமைகளை கலந்துவிட்ட பாவிகள். தொழுதிருப்பான் பொய் பேசுவான், தொழுதிருப்பான் புறம் பேசுவான், தொழுவான் அவதூறு பேசுவான், நோன்பு பிடிப்பான், தர்மம் கொடுப்பான், ஏழைகளை பார்க்கிற பொழுது உள்ளமெல்லாம் இறங்கி போய் உணவு வாங்கி கொடுப்பான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் பாவமான காரியம் கலந்திருக்கும். ஐவேளை தொழுதிருப்பான், சினிமாவை பார்ப்பான்,
ஐவேளை தொழுவான், சினிமா கூத்தாடிக்கு ஆதரவு தெரிவிப்பான். இவர்களை அல்லாஹ் அப்படியே நரகத்தில் போடுவான். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட மிக எச்சரிக்கை மிகுந்த செய்தி. மிக கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும்.